மாணிக்கம், இவங்க 2 பேரும் தான் தெய்வம் மாதிரி வந்து உன் பொண்ணை காப்பாத்தி இருக்காங்க. இல்லைன்னா அந்த கடங்கார பாவிங்க இவளை இழுத்துட்டு போய் ஐயோ நினைச்சு பார்க்கவே நெஞ்சு பதறதுப்பா. அண்ணங்கிற ஸ்தானத்துல இருந்து உங்க தம்பியோட மானத்தை மட்டும் இல்ல, என் பொண்ணோட மனத்தையும் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவியை எந்த ஜென்மத்திலையும் நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிமா. அட என்ன நீங்க எங்களை போய் கும்பிட்டுக்கிட்டு? துளசி எங்க வீட்டு பொண்ணு. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க முடியுமா? அவ மேல ஒரு தூசு பட்டா கூட எங்க குடும்பத்துக்கே அவமானம். கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது எங்க கடமை. அததான் நாங்க செஞ்சோம். என் பொண்ணுக்கு புகுந்து வீட்டுல ஆதரவு இல்லைன்னு நான் ரொம்ப நாளா வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த கவலை இல்லை. பிரச்சனை வந்தா விட்டு கொடுக்க மாட்டோம்னு சமயத்துல இங்க வந்து நின்னீங்க பாருங்க, இது போதும். இனிமே என் பொண்ணை பத்தி எனக்கு கவலைப்படவே தேவையில்லை. எல்லாம் சரிங்க. ஆனா இப்ப இவன் பண்ணதை பார்த்து எங்களால பெருமைப்பட முடியலையே. இப்படியா தலைமூலிக்கு போற அளவுக்கு கடன் வாங்கி வைப்பான்? நீங்களால அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருக்கணும் தான். ஆனா மாமனாருங்கிற எல்லையை தாண்டி என்னால பேச முடியல. மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்கிட்ட ஒருத்தர் பேச்சையாவது மதிச்சு நடக்கணுங்க. இப்ப பாருங்க, கணக்கு வழக்கு இல்லாம கடன் வாங்கியிருக்கான். எந்த தைரியத்துல அவன் கடன் வாங்கினா? போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, வந்தானா பாருங்க. ஏன் தான் அப்படி பொறுப்பு இல்லாம இருக்கானோ? அவர் சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. உடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும். எங்க இஷ்டப்படிதான் நடப்போன்னு அடுத்து என்ன நடக்கும்னு யோசிக்காம கண்டதையும் செஞ்சிடுறது. இங்க பாருங்க, அவர் தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்டா அங்கே நிக்கிற? உள்ள வர வேண்டியதானே? அதெல்லாம் வந்தவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணி அனுப்பியாச்சு. தைரியமா உள்ளவா. வாடா. டேய் நில்லு. வாடா. ஏடா வந்தவன் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு கேட்காம நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன அடிச்சிட்டு இருக்க மனசுல? வாயை திறந்து ஏதாவது பேசி தொலை. ஏன் இப்படி கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற? எப்படி நிக்கிறான் பாருங்க. இவன் படிச்சவன் தானே. கடன் வாங்கினா என்ன பிரச்சனை வரும்னு கொஞ்சமா யோசிச்சு பார்க்க வேணாம்? பொட்டி கடை வச்சிருக்கிறவன் கூட வட்டிக்கு பணம் வாங்கணும்னா 1000 தடவை யோசிப்பான். இப்படியா கண்ணு மண்ணு தெரியாம கடன் வாங்குறது? அவ சொல்றதுல என்ன தப்பு? நீ பேங்க்ல தானே வேலை பார்த்த. யார்கிட்ட கடன் வாங்கணும் வாங்க கூடாதுன்னு ஒரு விவசாய இல்ல. போய் கந்து வட்டிக்காரங்கிட்ட எங்க இருந்து வந்துச்சு இந்த புத்தி? வட்டினா ஓ வட்டியா ஏ வட்டியா? 5 வட்டி 10 வட்டின்னு இஷ்டத்துக்கு வாங்கியாச்சு. நமக்கு கல்யாணம் ஆச்சு, நம்மள நம்பி வீட்டுல ஒருத்தி இருக்காளன்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியாடா நீ? இப்படிதான் கடனை வாங்க வேண்டியது, வந்து கேட்டா பொறுப்பு இல்லாம ஓட வேண்டியது. இதான் நீ குடும்ப நடத்துற லட்சணமா? வெக்கமா இல்ல உனக்கு? தமிழ், இவங்க மட்டும் வரலன்னா நம்ம துளசி விட கதி என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இப்படி ஐயா தனியா தவிக்க விட்டு போவ? ஆம்பளைங்களுக்கு என்ன வந்துச்சு? பணம் கேட்டு வரவங்க முன்னாடி மானம் கேட்டு நிக்கிறது வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தானே. கட்டிக்கிட்டவ மேல அக்கறை இருந்தா இப்படி அம்போன்னு விட்டுட்டு போவீங்க? ஏன்டா எதை கேட்டாலும் ஊமச்சாமியார் மாதிரி நிக்கிற? இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு வாயை திறந்து சொல்ல. கோவப்பட்டா மட்டும் போதாது தம்பி. நீ பொறுப்போட இருந்தா நாங்க ஏன் பேசுறோம்? இவர் தான் நீ வாங்கின 4 லட்சத்தை மெதுவா திருப்பி கொடுங்கன்னு சொன்னார்ல. அப்புறம் ஏன்டா கட்டவங்க கையேந்துற? எல்லாம் வீம்புக்காக பண்றதுதான். எவகிட்ட வேணாலும் கையேந்தலாம். ஆனா சொந்தக்காரங்க முன்னாடி தலை குடிச்சு நிக்க கூடாதுன்னு வைராக்கியம்.
இப்ப சொல்லுங்க. மாப்பிள, அண்ணனும் அண்ணியும் இப்படி திட்டுறாங்களேன்னு கோவப்படாதீங்க. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இனிமையாவது அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்குங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள. நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணிருக்கோம். யாராவது பெரியவங்க கண்டிச்சு தான் ஆகணும். குற்றம் சொல்றாங்களேன்னு நினைச்சு கோவப்படாம நாம நம்மளை திருத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லிட்டேன். என் மேல வருத்தப்படாதீங்க. ஐயோ அப்பா, அவர் ஒண்ணும் வேணும்னு செய்யலப்பா. துளசி, ஏன் இப்படி நீ எல்லாரும் சும்மா இருக்கியா? அவன் பண்றதெல்லாம் நீ பொறுத்து போயிட்டு இருக்கறதால தான் இந்த அளவுக்கு ஆகி போயிருக்கு. நாங்க தான் அவனுக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம். நீயாவது கண்டிச்சிருக்கலாம்ல. அது இல்ல மாமா. போது துளசி. சும்மா புருஷனுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு அவர் பண்ற தப்புக்கெல்லாம் வக்காலத்து வாங்காத. உனக்கு அவர் மேல இருக்கிற அக்கறை அவருக்கு உன் மேல இருக்கணும். ஐயோ அக்கா, அவருக்கு என் மேல அக்கறை எல்லாம் இருக்குக்கா. ஆமா, அதான் பார்த்தோமே. இத பாரு துளசி, இதுக்கு மேலே உன் புருஷன் பண்றது நியாயம்னு நீ கண்ணை மூடிட்டு நம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இல்லக்கா, அவர் தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டு துளசி, பரவாயில்ல. அவங்க ரெண்டு பேரும் உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளு. குடும்பம் நல்லா இருக்கணும்னா மத்தவங்க சொல்றத கேட்டு தான் ஆகணும். மாணிக்கம், பேசின வரைக்கும் போதும். முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? தமிழ் மனசு நோக கூடாது இல்லையா? அம்மா, நான் மாப்பிள்ளை மேல கோவப்பட்டு சொல்லலம்மா. அவர் நல்லா இருக்கணும்ன்ற ஆதங்கத்துல தானே சொல்றேன். அதுக்காக தப்பு தப்புன்னு சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஏதோ போதாத காலம் இப்படி எல்லாம் ஆட்டி வச்சிருச்சு. இனிமே ஆக வேண்டியதை பாருங்கய்யா. சரிங்க, என் மனசுக்கு பட்டதை நான் சொல்லிடுறேன். அது உங்க மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க தான் கேட்டு சொல்லணும். பரவாயில்லைங்க, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. நாங்க புதுசா ஒரு கடை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு பர்ச்சேஸ் அது இதுன்னு அங்கங்க அலைய வேண்டியிருக்கும். சுதா ஒருத்தியால கடையை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால அவன் சுதா கூட இருந்து பழைய கடையை பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்றீங்க? இனிமே அவன் தனியா இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலங்க. எதுக்கு ரெண்டு குடும்பம் ரெண்டு செலவுன்னு ஒன்னா ஒரே வீட்டுல இருந்துடலான்னு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷங்க. குடும்பம் ஒன்னா இருக்கிறதுக்கு யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? பேங்க் வேலை வரும்போது வரட்டுங்க. அப்படியே கிடைக்கலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. கூட இருந்து பொறுப்பா தொழில கத்துக்கிட்டாருன்னா நாங்களே ஒரு கடை பார்த்து வச்சிடறோம். என்ன சொல்றாரு நீங்களே கேட்டு சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அம்மா அப்பா ஸ்தானத்துல நீங்க இருந்து அவங்கள கண்டிச்சு வழி நடத்தி முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. இதுக்கு மாப்பிள்ளை கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. ஐயா தமிழ், இதை விட நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. ஒன்னும் யோசிக்காத. அண்ணன் அண்ணிக்கிட்ட சரின்னு ஒத்துக்க. நீயும் துளசியும் நல்லா இருப்பீங்கயா. துளசி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்பா, நான் வரேன்ப்பா. என்னடா, நாங்க இவ்வளவு சொல்லியும் நீ எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு. இந்தா, இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு. எனக்கு கஷ்டம்னு தெரிஞ்சதும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் படி. ஏய், என்னடா பேசுற? இதே யாரா உங்ககிட்ட கேட்டது? இல்ல புவி, யார்கிட்ட கை நீட்டி வாங்கினாலும் கடன் கடன் தான். முதல்ல இந்த 2 லட்சத்தை புடி, மீதி படத்தை கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் பண்ணிடுறேன். இது கடனாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக திரும்ப பாத்தீங்களா அவனை? இப்ப வேற யார்கிட்டயே போய் கடன் வாங்கிட்டு வந்து நிக்கிறான். என்ன மாப்பிள்ளை இது? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இதானே காரணம். மறுபடியும் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏய், இந்த பணத்தை யார்கிட்ட வாங்கினியோ அங்கேயே போய் கொடுத்துட்டு வந்துரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட வாங்கினதும் கடன் தான். அதையும் நான் தானே கட்டி ஆகணும். சரிடா, உனக்கு பணம் வரும்போது கொடு. நான் தான் வேலையில வெட்டி போயினாச்சே, எனக்கு எங்க இருந்து பணம் வரப்போகுது? சும்மா வீம்புக்கு பேசாதடா. நீ பார்க்க போற வேலைக்கு மாசம் மாசம் சம்பளம் தருவன்ல, அதை வச்சு கடனடா. இது என்ன உன் கத்தடி மேக்க பாக்குறியா? நல்லா இருக்குதுப்பா இந்த கதை. பார், நான் யார்கிட்டயும் அடிமையா இருக்க முடியாது, புரிஞ்சுதா? பாத்தீங்களா என்ன பேசுறான்னு?
தம்பின்னு உதவி செய்யலான்னு பார்த்தா கொத்தடிமை நடத்துறியான்னு கேக்குறான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? இல்லங்க, எங்க மேலதாங்க தப்பு. எப்ப பார்த்தாலும் எங்களை அவமானப்படுத்திட்டே இருக்கான். ஐயோ மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். துளசி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சாரி மாமா, அவர் ஏதோ தெரியாதனமா பேசிட்டாரு. இல்ல துளசி, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உதவி பண்ண போய் நாங்க அவமானம் தான் படுறோம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு இங்க. போது சமயம் போதும். அக்கா, இல்லக்கா, சாரிக்கா. மாமாவை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். இங்க பாரு துளசி, அவன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். என் பேச்ச கேட்டு நடந்தாலும் சரி, இல்ல அவன் இஷ்டப்படி. இல்ல மாமா, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க சொல்ற மாதிரி நடந்து பாரு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பாருடா, உன்னை யாரும் கம்பல் பண்ணல. யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடு. வரேன் துளசி, எல்லாருக்கும் வரேங்க. வாசுதா. துளசி வரேம்மா, வாமா போலாம். துளசி ரொம்ப கோவத்துல இருக்கான், பார்த்து பக்குவமா நடந்துக்க. வரேன் தமிழே, வரேன். போன் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு. பிரபாகர் இன்னும் வரல. என்னாச்சு போனா? உங்களுக்கு தானே அந்த ராஸ்கலுக்கு போன் பண்ணேன். உங்க ஆளை ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்ன உடனே சந்தோஷம் சொல்லி போனை கட் பண்ணிட்டான். இதுக்கு மேல என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னாச்சு நான் என்ன பண்ணுவேன்? போதும், முதல்ல கத்துறதை நிறுத்து. எங்கேயோ போறவன இழுத்துட்டு வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதே நீதான். இப்ப என்கிட்ட வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறியா? இடியட் மாதிரி எல்லா தப்பையும் பண்ணிட்டு இப்ப என் மேல கோவத்தை காட்டுறியா? என்ன பேசுறீங்க நீங்க? போதும், நிறுத்து. சாரி போனா, தர்மன் பிரபாகர் என்ன விடலையன்ற கோவத்துல. போங்க, நானே அவன் வரலங்கிற டென்ஷனா இருக்கேன். இது நீங்க என்னடா என் மேலதான் தப்புன்னு வேற குத்தி சொல்றீங்க. எனக்கு எப்படி இருக்கும்? சாரி போனா, எனக்கு என்னமோ அந்த தர்மன் சீட் பண்ணிட்டானு தோணுது. சப்போஸ் அவன் நம்ம பிரபாகரை அவனோட கஸ்டடியிலேயே வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வேற ஏதாவது கேட்கலான்னு பிளான் பண்ணிருந்தா? ஐயோ, நம்ம வேணா அந்த தர்மருக்கு மறுபடியும் போன் அடிக்கலாமா? மேடம், சார் வந்துட்டாரு. வணக்கம் சார். பிரபா, உனக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த ராஸ்கல் ஒண்ணும் பண்ணலையே. நோ மாம், ஐ அம் ஆல் ரைட் மாம். சாரிடா பிரபா, அம்மா எல்லாம் உனக்கு இப்படி ஆச்சு. ஐ அம் ரியலி சாரிடா. மாம், என்ன இது குழந்தை மாதிரி? நான் தான் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. கூல் டவுன் மாம். டாட், நீங்களாவது சொல்லுங்க. போனா, அவனுக்கு தான் ஒண்ணு ஆகலையே, நல்லபடியா திரும்பி வந்திருக்கான். காம் டவுன். உனக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு ஆயிருந்தா சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். மை காட், என்ன பேசுறீங்க மம்மி? உள்ள வாங்க, நீங்க அல்லாதீங்க, வாங்க. சரி, அழாத போனா. மாம், இப்போ எதுக்கு அழுகுறீங்க? உங்களுக்கு தெரியாம இந்த பிரபாவுக்கு எதுவும் ஆயிடாது. தி கிரேட் புவனாவோட சன்ன யாராவது எதாவது பண்ண முடியுமா? இம்பாசிபிள். ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சீட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா அவங்களாவது என்ன கை வைக்கிறது ஆகுது. நோ வே. எப்படிலாம் ஏமாத்திருக்கான் பாத்தீங்களா? அடிச்சாங்களாடா? அவங்க என்ன கொஞ்சம் மோசமா ட்ரீட் பண்ணாங்க. காருக்குள்ள கட்டி வச்சு, கழுத்துல கத்தி வச்சு. ஓ மை காட், கொஞ்சம் விட்டு இருந்தா சத்தியமா சொல்றேன், ஓடுற கார்ல இருந்து என்ன தள்ளி விட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். புதுக்கி ராஸ்கல், என் பையன் மேலே கை வச்சிட்டாலே அவனை நான் சும்மா விட மாட்டேங்க. சரி சரி, இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுற? அதான் பிரபாகருக்கு ஒண்ணும் ஆகல. இன்னும் என்னங்க ஆகணும்?
கட்ஸ் இருக்கிற ஆம்பளையா இருந்தா அவன் என்னோட நேரா மோதி இருக்கணும். அதை விட்டுட்டு என் சரி பையன்- சரி அதை பத்தி பொறுமையா பேசிக்கலாம். பிரபா நீ டயர்டா இருப்ப, மேல போய் ரெஸ்ட் எடு. ஓகே டாட். டாட், எனக்கு ஒரு டவுட். யார் அந்த தர்ம? அவன் எதுக்காக என்ன கடத்திட்டு போனா? சொல்லுங்க டாட். பிணைய கைதி பகட காயின் அவன் என்னென்னமோ சொல்லி என்னை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அவனுக்கும் நமக்கு என்னதான் பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போன இடத்துல அவனுக்கு நமக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல டாட், அவன் வேற என்னமோ பேசினான்.